மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மல்லி 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 மல்லி. ராஸ்கல் உன்னை கொல்ல வந்திருக்கான். இப்ப என்ன பண்ண போறீங்க? இதோ இதுக்குள்ளதான் போட்டு அடைக்க போறேன். இவன் என்ன கொல்லதான் வந்திருக்கான்னு எப்படிங்க சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? இந்த பாரு, யாருன்னு பாத்தியா? நல்லா பாரு, ராஜேஸ்வரி பாஸ்னு போட்டிருக்கு. நம்பர் இந்த மாதிரி சேவ் பண்ண போய் தான் என்கிட்ட சிக்கினா. கார்ல வர்றப்ப அவன் போன் ரிங் ஆச்சுல்ல, அப்பதான் பார்த்தேன். நான் சொல்றது உண்மை, இப்ப புரியுதா? இங்க இருக்கேன், இங்க இருக்கேன், நான் புடிங்க. நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன். சத்தமே இல்லல்ல, நீங்க கட்ட உத்தர வேண்டியதானே? இல்ல, வெண்பாவோட சத்தம் கேட்டுச்சு, அதான். எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா திட்டம் போட்டிருக்காங்க பாத்தியா? ராஜிக்கு அப்படி என்னங்க நம்ம மேல வன்மம்? நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையுமே புடுங்கிட்டாங்களே, இன்னும் என்னதான் எதிர்பார்க்கறாங்க? இவன் கண்ணு முழிக்கட்டும். இவனை மிதிக்கிற மிதியில இனிமே அவன் நம்ம லைன்ல குறுக்க வரக்கூடாது. இருக்கட்டும், உன்னை உன் பாஸ் கூப்பிடுவா, வச்சுக்க. மல்லி, வெண்பா கிட்ட நீ எதுவும் காட்டிக்க வேணாம், சரியா? சரிங்க. சரி, வா, ரெஸ்ட் எடு. எனக்கு என்னவோ அவங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறான் ஆதவன். அது எப்படி திடீர்னு டவுட் வரும்? பின்ன நாம எல்லாம் சேர்ந்து போயிருக்கோம், அதுவும் ஒரே கார்ல. ஆனா திடீர்னு சொல்லாம கொள்ளாம அவங்க கிளம்பி வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்னன்ற? அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு வேலையை முடிக்கிறதானே நம்மளோட பிளான். இப்ப சந்தேகம் வந்துருச்சு. இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ண வேணான்னு நினைக்கிறேன். இரு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். காலிங் பெல் அடிக்க போற. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அவங்க சந்தேகப்பட்டாங்களா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. அவங்க சந்தேகப்படலன்னு தெரிஞ்சா பேசாம இருப்பியா? யாரா இருக்குங்க? பயமா இருக்கு. அவனை தேடி ரிசப்ஷன்ல இருந்து வந்திருப்பாங்களோ? அவங்க கேமரால இவன் நம்ம ரூமுக்கு வந்ததை பாத்திருப்பாங்கல்ல. போச்சு, மாட்டி போன்னு நினைக்கிறேன். மல்லி, நீ பயப்படாத, நார்மலா இரு. அவன் ஒன்னும் சாகலையே. இப்போதைக்கு அவனை மயக்கத்துல ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், ஒன்னும் பிரச்சனை வராது. அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம். இப்ப நீ ரிலாக்ஸ் பண்ணு, நான் யாருன்னு பார்த்துட்டு வரேன், சரியா? வாங்க, உள்ள வாங்க. என்னாச்சு ப்ரோ? நீங்க மட்டும் எங்களை தனியா ஓட்டிட்டு வந்துட்டீங்க. அந்த டிரைவர் நம்பர் கால் பண்ணா அதுவும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் வேற ஒரு டூரிஸ்ட் கார்ல லிஃப்ட் கேட்டு வந்திருக்கோம். சாரி ப்ரோ, மல்லி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ரூமுக்கு போயிட்டு காரை அனுப்பி விட்டுறலாம்னு சொன்னா. அப்படிதான் நினைச்சு வந்தோம். ஆனா இங்க கொஞ்சம் வேற மாதிரி நடந்து போச்சு. என்ன நடந்துச்சுங்க? நீங்க ரெண்டு பேரும் உள்ள வாங்க, சொல்றேன். உள்ள போலாம். மல்லி, மல்லி, இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு பதட்டமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடு. என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய கதைங்க. நம்ம கூட வந்த டிரைவர் இருக்கான்ல? ஆமா, ருத்ரன். அந்த ராஸ்கல் எங்க ப்ரோ? போனும் ரீச் ஆக மாட்டேங்குது. குடிச்சிட்டு எங்கேயாச்சும் மட்டையாகி கிடக்குறான்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, நான் தான் அவனை அடிச்சு படுக்க வச்சிருக்கேன்.
அவன் இங்க டிரைவர் எல்லாம் கிடையாது. அவன் எங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆமா ப்ரோ. சார் உள்ள கொண்டு போ. இவன் அநேகமா உன்னை தீர்த்துக்கிட்ட தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பாரு, யாருன்னு பாத்தியா? நல்லா பாரு, ராஜேஸ்வரி பாஸ்ன்னு போட்டுருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? கூடவே நல்லவ மாதிரி சுத்திட்டு இருந்தா, ரொம்ப வெகுளித்தனமாவும் பேசிட்டு இருந்தா. சாரி சார், மல்லி ஏற்கனவே அவனான்னு கேட்டாங்க. அப்பவே மல்லிக்கு அவன் மேல ஒரு டவுட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் தான் அவனை இந்த ரெசார்ட் டிரைவர்னு சொல்லி கம்பல் பண்ணி நம்ம கூட வர வச்சுட்டேன். ரொம்ப சாரி சார். ஐயோ இல்லங்க, நீங்க சொன்னது எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸ் தான். லோக்கல் ஆளா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. அதே மாதிரி ரெசார்ட் ஸ்டாஃபா இருந்தா சேஃபா இருக்கும்னு நினைச்சீங்க. கரெக்ட் தான். ஆனா அவன் இப்படி திட்டம் போட்டு இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருப்பான்னு யார் நினைச்சிருப்பான்? இப்ப என்ன பண்ண போறீங்க விஜய் ப்ரோ? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவனை அடிச்சு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கேன். ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு ரொம்ப பிரச்சனையை சந்திச்சு நொந்து போயிருக்கோம். இவன் பாவம் கூலிக்கு வந்தவன். இவனுக்கும் எங்களுக்கும் என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இவன் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான். இவனை அனுப்பி விட்டவ இருக்கால, அவளுக்கு என்ன பண்ணாலும் திருத்தவே முடியாது. அதனாலதான் போலீஸ்க்கெல்லாம் போவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் நர்மதா. எங்களை சுத்தி இவ்ளோ நெருக்கமா இவ்ளோ பெரிய ஆபத்து இருக்கும்னு நாங்க நினைச்சே பார்க்கல. நீங்க மட்டும் எங்க கூட இல்லனா என்னென்னமோ நடந்திருக்கும். என்ன சொல்றீங்க மல்லி? ஆமா நர்மதா, வெண்பாக்கு ஆக்சிடென்ட் ஆக இருந்ததெல்லாம் எதேச்சையா நடந்ததில்ல. ஆமாங்க, அதுக்கு பின்னாடியும் நிச்சயம் இந்த ராஸ்கல் தான் இருந்திருக்கணும். நீங்க மட்டும் இல்லனா என் பொண்ணுக்கு என்ன இருக்குமோன்னு நினைச்சா. மல்லி, ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் நர்மதா. தேங்க்ஸுங்க. பரவாயில்ல மேடம், இதுல என்ன இருக்கு? பொதுவா மல்லி யாராச்சும் தப்பானவங்க கூடவே இருந்தா உடனே சென்ஸ் பண்ணிருவா. அந்த டிரைவர் அவ ஆரம்பத்துல இருந்தே சந்தேகப்பட்டா. நான் தான் அந்த ஆளை பாக்குறதுக்கு அப்படி இல்ல, உருவத்தை வச்சுலாம் நம்ம சந்தேகப்படக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துட்டேன். ஆமா, வெண்பா எங்க? வெளியே விளையாடிட்டு இருக்கா. அவளுக்கு நடக்கிறதெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம்னு டைவர்ட் பண்ணிருக்கோம். கரெக்ட் மல்லி. குழந்தை மனசுல ஸ்வீட் மெமரிஸா ரெக்கார்ட் ஆக வேண்டிய இந்த நேரத்துல மறக்க முடியாத டிராஜடியா மாறிடக்கூடாது இந்த ட்ரிப்ப. ப்ரோ, லஞ்சுக்கு போலாமா? ஒரு half an hour போட்டு விடுங்க. மல்லி கொஞ்சம் காம் டவுன் ஆகணும். நீங்க 2 பேரும் வேணா போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல ப்ரோ, நாங்களும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும். கசகசன்னு இருக்கு. நாங்களும் கொஞ்சம் வெயிட் பண்றோம். சேர்ந்தே போலாம். சரி, வாங்க. அப்ப நம்ம கிளம்பலாமா? போலாங்க. போயிட்டு வாங்க. டோர் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். எங்க உள்ள வரீங்க? இந்த பாரு ராஜு, உன் ஆளு என்ன வேலை செய்யறானோ எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு எங்க ஆளுங்க எந்த விதத்திலும் தடையா இருக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனை எடுத்துக்கிட்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல நீ நிக்காத. நிஷா, நீ அவங்களுக்கு கால் பண்ணு. யாருக்கு? அதான் நீ செட் பண்ணல, அவங்களுக்கு தான். இல்ல அடிக்கடி கால் பண்ணி மாட்டிக்க சொல்றீங்களா?
ஏதாச்சும் அப்டேட் இருந்தா அவங்களே கூப்பிடுவாங்க. நான் அனுப்புன ஆளு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். அவன் த்ரூ அவுட்டா கனெக்ஷன்ல இருக்கங்கிறது தான் பிளானே. ஆனா இப்ப அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். அதான் அவன் எங்க இருக்கான், என்ன ஆச்சுன்னு டீடைல் கேட்கணும். அம்மா என்னன்னு தான் கேட்டு சொல்ல. இல்லப்பா, என்னமோ பெருசா மிரட்டிட்டு போனாங்க. அந்த வீர ஆவேசம்ல இப்ப எங்க போச்சான்? இத பாரு நிஷா, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. அவன் மாட்டினா எனக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு இல்ல, உங்களுக்கும் தான் பிரச்சனை. திரும்பவும் சொல்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. மல்லிய நாங்க அங்க தூக்குறப்பதான் நீ செட் பண்ண ஆளு வெண்பாவை தூக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். இல்லனா மல்லியே உங்களுக்கு ஒரு பெரிய இடைஞ்சலா இருப்பா. அப்போ நீங்க இங்க நல்லதுக்காக சொல்றீங்களா? எல்லாருக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி மேடம், எங்க நல்லதை நாங்க பாத்துக்கிறோம், உங்க நல்லதை நீங்க பாத்துக்கோங்க. இனிமே இந்த கூட்டு வியாபாரம்லாம் வேணாம். ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்ல வேலை செஞ்சு நாங்க ரொம்ப ஏமாந்து போயிட்டோம். கூட இருந்தவங்க மட்டும் நல்ல காரியம் சாதிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலயும் நாங்க ஏமாற தயாரா இல்ல. கதிரேசன் சார், நீங்க சொல்லுங்க சார். நான் என்ன சொல்றது, அவகிட்டே பேசிக்கிறாஜ். நான் இதுல தலையிட விரும்பல. இது முழுக்க முழுக்க அவளுடைய ஏற்பாடு தான். ஓ அப்படியா? ரொம்ப நல்லது. அப்ப நானே என்னோட விஷயத்தை பாத்துக்கிறேன், சரியா? டென்ஷனா இருக்கீங்க. கூலா ஜூஸ் ஏதாச்சும் போட்டு தரட்டுமா? ஜில்லுன்னு ஐஸ் கியூப்ஸ் மிதக்க மிதக்க. ஏய் என்ன? நான் உன்கிட்ட வந்து நின்னுட்டா நீ என்ன பெரிய இவளாயிட்டன்னு நினைப்பா? இத பாரு, நான் கேட்டதை நீ செய்யலன்னதும் நான் அப்படியே அப்செட் ஆகி கிளம்பிடுவேன்னு நினைச்சியா? இப்போ இந்த நிமிஷம் மல்லிக்கு போனை போட்டு உன் பக்கத்து ரூம்ல இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னு தெரியுமான்னு புட்டு புட்டு வச்சேன்னு வச்சுக்கோ. அடுத்த நிமிஷம் உன் ஆளுங்க மட்டும் இல்ல, நீயும் காலிதான். என்ன பாக்குறியா? எனக்கு ஒண்ணும் இல்ல, அவனே அப்ரூவர் ஆயிடுவான். குற்றத்தை தான் செஞ்சதா ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கு கூட ரெடியா இருப்பான். ஆனா உங்க ஆளுங்க உன்னை சும்மா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? உன்னையும் போட்டு கொடுப்பாங்க, இல்ல அவங்களே உன்னை தேடி வந்து உன்னை போட்டும் தள்ளிடுவாங்க. அப்படி ஒரு கும்பல் கிட்ட தான் நீ வசமா மாட்டிக்கிட்டு இருக்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.